அப்ப என்ன பண்றேன்னா நைஸ் தோசையா போட்டாதான் உங்களுக்கு லேட் ஆகும். சரியா? ஒரு கல் தோசையா ஆளுக்கு ஒரு 15 தோசை போடு. பாத்துக்கோங்க. கரெக்டா சாப்பிட்டே இருக்கோம். சொல்லும் போதே 15 தோசைன்றாரு. ஸ்டார்டிங்லயே எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு கனி மாவு ஊத்து. போதுமா? அகலாம் கை வர மாட்டேங்குது. கை சுத்தத்துக்கும் வர மாட்டேங்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆவி பறக்க தோசையை போடுறதுக்குள்ளேயே அந்த போட்டை எடுத்து 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 எடுத்துன்னு பாக்க கரண்டில அப்பா பொறுக்க முடியல. பின்ன குக்கர்ல ஃபுல்லா அப்படி செஞ்சு வச்சுட்டு அந்த ஆடு வந்து எதுல இருந்து வந்ததோ தெரியல, ஆட்டுக்கல்ல இருந்து வந்து தெரியல, அந்த ஆடு உயிரோட இருந்தா அழுவும் உட்காந்துட்டு. அது ஏன் அழுவுது? தூக்கி 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 பாத்துட்டு இருக்க. ஆடு அழுவுதோ நாங்க அழுகுறோமோ இல்ல, இப்ப தோசைக்கல் அழுவுது. வந்துருச்சு. தோசைக்கல் அழுவுதா தோசை அழுவுதா? ஓகே, பாருங்க. சுட சுட போட்டி தொக்கு, சுட சுட தோசை. இது மாதிரி தோசை எல்லாம் கழுவி போய் ஊத்தலாம் சாப்பிட மாட்டேன். ஆமா, இதெல்லாம் கணக்குல வராது. கணக்குல வராது. ஆனா வேஸ்ட் பண்ண கூடாது, இங்க போடணும். ஆனா அது கணக்குல வராது. உங்க ஆட்டத்துக்கு அளவே இல்ல. தோசை எல்லாம் பெருசா வரணும். இதெல்லாம் கணக்கே வராது. கணக்குல இது கணக்குல ஏத்துக்க முடியாது. தோசை எல்லாம் கணக்கு ஏந்தோம்னா ஏந்து ஓடு. நாலாவது தோசையிலே வந்து பெருசாயிட்டாங்க. நண்பர்களே பாருங்க, அநியாயமா தெரியல, போட்டு செஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டாங்க இவங்க. எனக்கு பிடிச்சத செஞ்சாங்களா, அதுவும் செய்யல. இவங்க 3 பேர் தான் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு பிடிக்காத ஐட்டம் போட்டி. இப்போ நாங்கள் தோசையை போட்டு நான் சாப்பிட்ட மாதிரி தான். இவங்க வந்து தோசை சைக்கோ வேற, 3 பேர் தோசை சைக்கோ வேற. நமக்கு போட்டு நான் சாப்பிட்றதுக்குள்ள ஒன்று இருப்பேனா இல்லை ஓடுவேனான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், போட்டி செய்யறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாங்கு செஞ்சாச்சு. தோசை வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுலாம். சரி, புது விதமாக தோசை போட்டு சாப்பிடலாம்னு தேவைன்னு சொன்னதுனால தோசை போட சொன்னோம். அப்படிலாம் கிடையாது, புது விதம்லாம் கிடையாது. தோசைக்கு போட்டி வந்து ஹிட்டா இருக்குமா. அதாவது போட்டி சுட சுட இருக்கு, தோசை மொத்தமா போட்டா நல்லா இருக்காது இல்லையா? ஒன்னொன்னா போட போட நாங்க சாப்பிட்டே இருக்கோம். நீங்க சாப்பிட்டே இருப்பீங்க, நான் போட்டதுக்கு நான் இருக்கணும்ல. தேவனி பொறுமையா சாப்பிடு. என்ன அம்மா கஷ்டப்படாத. கஷ்டப்படுத்த மாட்டேன். முதல்ல நீ கஷ்டப்படுத்தாத. இவர் சொல்றாரு, சுத்திரமா சொல்றாரு, அந்த டைலாக் வந்து இவருக்கு பொருந்தாது. அப்ப என்ன பண்றேன்னா நைஸ் தோசையா போட்டாதான் உங்களுக்கு லேட் ஆகும். சரியா? ஒரு கல் தோசையா ஆளுக்கு ஒரு 15 தோசை போடு. பாத்துக்கோங்க. கரெக்டா சாப்பிட்டே இருக்கோம். சொல்லும் போதே 15 தோசைன்றாரு. ஸ்டார்டிங்லயே எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு கனி மாவு ஊத்து. போதுமா? அகலாம் கை வர மாட்டேங்குது. கை சுத்தத்துக்கும் வர மாட்டேங்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆவி பறக்க தோசையை போடுறதுக்குள்ளேயே அந்த போட்டை எடுத்து 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 எடுத்துன்னு பாக்க கரண்டில அப்பா பொறுக்க முடியல. பின்ன குக்கர்ல ஃபுல்லா அப்படி செஞ்சு வச்சுட்டு அந்த ஆடு வந்து எதுல இருந்து வந்ததோ தெரியல, ஆட்டுக்கல்ல இருந்து வந்து தெரியல, அந்த ஆடு உயிரோட இருந்தா அழுவும் உட்காந்துட்டு. அது ஏன் அழுவுது? தூக்கி 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 பாத்துட்டு இருக்க. இப்ப வந்து நாங்க தான் அழுகுறோம். வச்சுட்டு சார முடியாம தோசை வரலையான்னு சொல்லிட்டு ஆடு அழுவுதான். தோசை பிடிக்குது. தோசை மாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ போட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம முதல்ல இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கிணத்துல இருக்க மாட்டோம். இந்த ஒரு தோசையே இவெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. 15 தோசை எப்ப போறது? ஸ்டார்டிங்ல கல்லு பிடிக்கும், தெரியாதா? அப்படியா? ஐயோ, ஆடு அழுவுதோ நாங்க அழுகுறோமோ இல்ல, இப்ப தோசைக்கல் அழுவுது. வந்துருச்சு. தோசைக்கல் அழுவுதா தோசை அழுவுதா? சரி தானே, நம்ம அடுத்து வந்து கல் தோசை வேணாம், பேப்பர் ரோஸ்ட் போட தெரியுமாமா? பேப்பர் ரோஸ்ட் பாத்தீங்க, நாங்கெல்லாம் ஹோட்டல் வச்சிருந்தோம், தெரிஞ்சுக்கோ. அதப்ப தோசை மாச்சிட்டாங்க. சரி, இப்ப பாப்பாங்களா, சப்ஸ்கிரைப் பாப்பாங்கல்ல. ஏய், ஓவரா உருட்டுறா, கலாய்க்கிற என்ன? அந்த தோசை போடணும் உனக்கு, தெரிஞ்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, நீ டேய்னு விக்க சொன்னியா? நான் அப்பாதான் சொன்னேன்னு பாத்துருந்தேன். சூடு கம்மியா இருக்கு, சூடு கம்மியா இருந்தா தோசை வராது. தேவனிக்கு போட தோசையை நீ சாப்பிட்டு போனா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு சாப்பிடு, ஒண்ணு போட்டு அது பத்தாதான். ஓகே, அப்படியே
பாருங்க. சுட சுட போட்டி தொக்கு, சுட சுட தோசை. வேற லெவல். சுட சுட தோசை சாப்பிடணும்னு நினைக்க கூடாது போகுது. ஏன் அப்படி சொல்ற? டேஸ்டா இருக்கும். அப்படியே சுட சுட சாப்பிடலான்னு பார்த்தா அப்படியே மழை வர மாதிரி இருக்கு சமயத்தில் சாப்பிடலான்னு பார்த்தா நான் பைப்பு இல்ல. கல்லு பயப்படுது, மாவு பயப்படுது, ஸ்டவ் பயப்படுது, நான் பைப்பு இல்ல. சூப்பரா வருது தோசை. அப்ப வந்து நீ ரோஸ்டே போட்டுரு. நைஸ். சரி, கல் தோசை போட்டா உனக்கு கஷ்டம். இது டக்குன்னு வேலை முடியும். 5 தோசை போடுற இடத்துல 10 தோசை தான் சாப்பிட்டு பார்த்தோம். எப்படி? சூப்பர். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதே போல கலகலாம் அடிச்சு விட்டுனே இருந்தாங்க சாப்பிட்றதுக்குள்ள. அடிச்சு விட்டுனா தண்ணியா அதை அடிச்சு விட்டுனே இருக்குதுக்கு. ஓகே, தோசை நைஸ் தோசை. சூப்பர். தேவனுக்கு கல் தோசை சரியா வரல. நைஸ் தோசை தான் வருமா அந்த மாவு. அப்படியே ஒரு தோசைக்கு ஒரு கரண்டி போட்டா பத்தாத போட்டி. அது எனக்கு தெரியாது. நீ ஆச்சு, உன் பிள்ளையாச்சு, உன் பொண்ணாச்சு, எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா. இவங்க மாவு கலக்கும் போதே எனக்கு திக்கு திக்குன்னு பக்கு பக்குன்னு ஆச்சு. ஏதோ இவங்க வந்து தோசை தான் போட போறாங்க போது வீடியோ நினைச்சிட்டே இருந்தேன். இட்லி சுட்டு வச்சா சூடு ஆறி போகுது ஃப்ரெண்ட்ஸ். தோசைனா சுட சுட சாப்பிட்டா இப்போ நாங்கள் வந்து சுட சுட சாப்பிட்ணும் நாங்கள் ஆசைப்படுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை கொடுத்துருக்கோம். அப்பா அதே மாதிரி எல்லாத்துக்கும் இட்லியை வச்சு சாப்பிட்டதோட இன்னைக்கு புது விதமா தோசையில சாப்பிட்டா நீ பேசுவோமா? நானே ஒரு பைத்தியம் இது சொல்றியா? நீ அங்க சாப்பிட்ற இடத்துல இருக்கிற, நான் இங்க போடுற இடத்துல இருக்கேன். எங்க சாப்பிட்ற இடத்துல இருக்கோம். தோசையை போடு. சொன்னா நான் ஒன்று போடுறதுல சாப்பிடுறியா? எனக்கு வேணாப்பா போட்டி. அப்ப கம்முன்னு தோசை மட்டும் போடுங்க. என்ன ஒரு கெட்ட என்ன பாத்தீங்களா? போட்டினா சாப்பிட மாட்டேன் அப்பெல்லாம் கிடையாது. அண்ணனுக்கு சும்மா சொன்னேன். எனக்கு என்ன எனக்கு என்ன என்ன ஸ்பெஷல் குழம்பு வீட்ல கெட்ட இருக்கு. கெட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்பெஷல் குழம்பு இருக்கு வீட்ல. என்னங்க ஸ்பெஷல் அவங்க வச்சுக்காங்க பாருங்க. ஸ்பெஷல் நான் லாஸ்டா காமிக்கிறேன் பாருங்க. எனக்கே தெரியாத ஒரு ஸ்பெஷல். நாம அப்பா வெயிட் பண்ண வைக்கிற. அப்பா சாப்பிட முடிச்சிச்சு. நான் ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன். சரியா? கோடு கிப்பாங்க இன்னும் 14 வரணும். ஏன்பா கணக்கு தப்பாயிட்டுனா நம்ம கணக்கு தப்பாயிட்டு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் எங்க மறந்துட்டு போறோம்னு சொல்லிட்டு சொல்லி காட்டாராமா. டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? இது மாதிரி தோசைலாம் கறி போய் ஊற்றலாம் சாப்பிட மாட்டேன். ஆமா, இதெல்லாம் கணக்குல வராது. கணக்குல வராது. ஆனா வேஸ்ட் பண்ண கூடாது. இங்க போடணும். ஆனா அது கணக்குல வராது. உங்க ஆட்டத்துக்கு அளவே இல்ல. நல்லா வடிவேல் சொல்ற மாதிரி அப்படியே ஒரு கண்ணி மாவு ஊத்தி நல்லா 4 சுத்து சுத்தி அதை அப்படியே ஆயில போட்டு வெங்காயத்தை போட்டு போட்டி தோசை சாப்பிடுவாங்கம்மா. போட்டி தோசை எப்படி தெரியுமா? சரி கொடுங்க, போட்டு போட்டு பாக்குறேன். அதில் போட்டு அழகா மடிச்சிடணும். இந்த தோசையை கரெக்டா வரலையா? அதுல வடிவேல் வந்து என்ன சொல்ல மாட்டான்ப்பா? நெய் நெய் நெய். கேப்பா சரி. ஆனா ஒருங்கா வருமா அவனு தோசை? மக்கட்ட தோசை வருமே. ஆஹா
இதை போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க அன்னைக்கு ஒரு ஊத்தாப்பம் லாஸ்ட்ல முடிச்சிருவான். ஆமா அது ஆணி ஊத்தாப்பம் தான் அது. அவன் அப்படி சொல்றான், ஆணி ஊத்தாப்பம் அப்படிதான் வரும். அவன் சொன்னது எல்லாமே ஆணி ஊத்தாப்பம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கணக்கில் வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கருப்பாகி போச்சு, அதனால இது கணக்கில் வராது. கருப்பாயிடுச்சா? ஆமாம், எல்லாம் தக தகன்னு தங்க மாதிரி போட்டு கொடுப்போம். இது அப்புறம் இன்னும் கருப்பானா தக தக தகன்னு தங்க மாதிரி இன்னும். போட்டி தோசமா உள்ள போட்டி வை. வராது. இவன் ஒருத்தன்டா, அவங்களே மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்த போறதுக்க. ஓ அங்க தேவனி வைய லப லபன்னு கத்துக்கும் போது உன் வாய் அடைக்கணும். தேவனி சாப்பிட்டு முடிச்சிச்சா? நான் போட்டுருவேன். அப்போ எனக்கு வந்து எத்தனை தோசை இது? கணக்கு பண்ணிக்கணும் சாமி. 2வது தோசை முடிஞ்சிருக்கு. என்னமோ அளவோட சாப்பிட்ற மாதிரி கேட்க வேண்டியது. 2வது தோசையா 3வது தோசை? இது 3வது தோசை தான். ஆனா கணக்கு பிரகாரம் பார்த்தா 2வது தோசை. ஏன் தோசை லைட்டா இதுவாயிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சுல, அதனாலயா? கருப்பாகி போச்சு. கருப்புலாம் ஆகாத. ஒண்ணு சொல்லுவாங்க சரியா வரல, சைஸ் சரியா வரல. அது எனக்கு தானே தர போறேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. தேவனி போட்டி குழம்பு நல்லா இருக்கா? ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன்ப்பா, அட்டகாசமா இருக்கு. நல்லா இருக்கு. நான் தான் 3வது தோசை ஓடிட்டு இருக்கேன். தேவனி சரி அளவுக்கு நான் செஞ்சேன்னு தெரியலையா, அதுதான் கேட்டேன். அப்பா நானு தினமும் அப்பா சாப்பாடு உன் சாப்பாடு தான் சாப்பிடுறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த டேஸ்ட் கூடிக்கிட்டே போற மாதிரி தெரியுது. ஏதோ ஒன்று பார்த்து கற்றுக்கணும் நாங்கள் 2 பேரும். ஐயோ, இந்த போட்டி குழம்புக்காக நீ பேச வேண்டியதெல்லாம் எதெல்லாம் பேசுறது அதெல்லாம் பேசுறியே. கூட வச்சாச்சு சாப்பிட்டு போ. அதை விட்டுட்டு தினம் டேஸ்டா இருக்கு. உங்களை பாராட்டினா இன்சல்ட் பண்றீங்களா? தோசை காலியாக போகுது, இந்த குழம்பு காலியாக போகுது. குழம்புலாம் காலியாக போகுது. நம்ம தான் ஒரு போட்டி அப்படியே அடிச்சு தேங்காய் கசகசலாம் ஊற்றி செமையாக பண்ணியிருக்கோமே. வேணும்னா போட்டியை வந்து மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாமா? என்ன போட்டி? அந்த தோசை மாவு காலியாகிற வரைக்கும் போட்டு கொடுத்துரு. 5 தோசைலாம் வேணாம், அந்த தோசை மாவு காலி வரைக்கும் போட்டு கொடுத்துரு. இப்போ நானும் என் பிள்ளை என்ன நக்கதா? இப்போ நீங்கள் சாப்பிடணும்ல? இல்லை, எங்களுக்கு வாயே கிடையாது. கேமரா மேனுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும். அட பாவீங்களா டேய், போட்டியை காலி பண்றீங்களே. இங்க என்ன இருந்துச்சு? முக்கால்தா தானே இருந்தது, என்ன கால்வாஸ் தான் இருக்குது. அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நீ தோசை நான் 3 தோசை சாப்பிட்ருனா, நீ 3 தோசை சாப்பிட்ருக்க. தோசை எல்லாம் பெருசாக வரணும். இதெல்லாம் கணக்கே வராது. கணக்கில் ஏற்றுக்க முடியாது இந்த தோசையெல்லாம். கணக்கு ஏந்தோம்னா ஏந்து ஓடு. பாருங்க 4வது தோசையிலே வந்து டென்ஸ் ஆயிட்டாங்க. இவங்க 5 தோசை போட்டு கொடுக்க போறாங்க. உனங்க நீயே ஏந்து ஓடிட்டு இல்லை, நான் ஓட்டுருவேன். பைத்தியம் முடிச்சு. தோசையை வந்து இப்படி சாப்பிட்ணும். இப்படி மொத்தமாக போட்டு வச்சு மறிச்சு
அடுத்த வாட்டி போட்டி வாங்கினா ம் 2 செட்டு வாங்கணும், இல்லையா 3 செட்டு வாங்கணும். ஆளுக்கு ஒரு செட்டு பத்தாது. இது என்ன இது கம்மியாயிட்டே போதா? கம்மியாகாம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமாப்பா? எத்தனை தோசை சாப்பிட்டுருக்கேன்? 3 தோசை சாப்பிட்டுருக்கேன். ம் இன்னும் அரை மாதிரி கழிச்சு அதான் சொல்லுவாரு. எத்தனை தோசை சாப்பிட்டுருக்கேன்? ஒரு நாள் ஆயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சா? ஆச்சு தானே. தெரியல, அதுதான் கோடிக்கான்னு கேட்டேன் நான். காய் தப்பாகுது பசங்க. ஐயோ தோசைக்கு சீஸ். அப்பா குறவங்க மட்டும் ஏதாச்சும் ஆயிடுது. கணக்கிலே வராது. ஆனால் போட்டியை விட உங்கள் அம்மா சொல்கிற தோசை தான் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த ஐஸ்லாம் வைக்க வேணாம், நீ சொல்கிறதுனால நான் 4 தோசை எக்ஸ்ட்ரா போட்டு தர போகிறேன். கேட்டது பேசினா 4 தோசை கம்மியாக போட்டு தரேன். இல்லை கேட்ட தோசையே வரல. வரலன்னு எப்படி சாப்பிட்றாரு பையன்? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ண கூடாது. சாமி இந்தா போட்டு நேக்கணும் அந்த பக்கம். மாத்தி ஊற்றி விட்டு அப்பாடி கேமராமேனுக்கு ஒரு 2 தோசை போடு போதும். இனிமேட்டுலாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு 5 தோசை போதும். அதோட வயிறு ஃப்ளைட்ஸ். ஆமா வயிறு எனக்கு ஃபுல்லாகல. உங்க மாதிரி அழுதா? நான்லாம் அழுவல, சும்மா தான் பேசுறேன். சரியா? தோசை தான் சாப்பிடுங்க. 5 தோசை போனா அப்போ நைட் இட்டி போடும். என்ன பண்றது? உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு ஒரு 10 தோசை போடுங்க. பார்த்துக்கோங்க. 10 தோசையா? எது 10 தோசை திடீர்னு 10 தோசை கேட்குறீங்க? சும்மா சொன்ன ஒரு 3 தோசை போடுங்க. உங்க அம்மா தோசை போடுறதுனால கேட்குறியா இல்லை போட்டியால கேட்குறியா? போட்டி இருக்குது. உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு இதோட போதும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6 தோசை தேவையானிக்கு. 6 ஆயிடுச்சு. அப்படியா? சரிங்களா? கணக்கு தப்பா பண்றீங்க. இல்ல தேவயானி 6 தோசை. போதும்பா. 6 கரண்டி. 6 கரண்டி போட்டி. கரெக்டா கணக்கு பண்ணுங்க. இது 4வது தோசை தானே? 6 தோசை. நான் இவ்வளவு சீக்கிரம் 6 தோசை பாயுது. இல்ல 6 தோசை. 6 தோசை 6 கரண்டி போட்டி. நான் வந்து 4 தோசை சாப்பிட்டுருக்கேன். 3 கரண்டி போட்டி. இதோட சாப்பிட்டா 5 தோசை. அப்ப நான் ஸ்பீடா சாப்பிடுறேன், நீ ஸ்லோவா சாப்பிடுற. தோசை சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன தங்கம் கலர் வர ஜொலிக்குது. நான் ஒத்துக்கிறேன். நடுவில் டார்க் ப்ரௌன் ஆகுதுமா? இல்ல அதுதான் தங்க கலர்ரா. இப்போ உங்க அம்மா வந்து 6 தோசை போட்டிருக்கு, எனக்கு 4 தோசை 10 தோசை போட்டிருக்கு. 11வது தோசை தங்க கலர் வந்துருக்கு. தங்கம் தேய்க்க தான் மினுக்கும். அப்படியா? தெரியுமா? போயிடுமா பாய் தங்கம். அதுக்கு என்ன பண்றது? சரி அதானே. உங்க அம்மாவுக்கு தோசை போடு, விக்கிக்கு தோசை போடு, சீரம் சாப்பிட்டு. என்ன உங்க அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷல் குழம்பு இருக்கு வீட்டுல. இதெல்லாம் என்ன குழம்பு? அம்மா குழம்பு என்ன ஸ்பெஷல் குழம்பு? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட தொக்கு. அதுக்கு பேர் தொக்கு தான். அதாவது அந்த குழம்பு டேஸ்டுக்கு இது வருமா? ஒன்லி போட்டி. அது 3 வகையான காய்கறி போட்டு, அதுதான் உடம்பு சத்து. இது சத்தே கிடையாது, ஏதோ நாங்க பேருக்குன்னு சாப்பிடணும், அவ்வளவுதான். போட்டு சத்து இல்லையா? அம்மா அந்த ரெசிபி ஒரு நாள் போட்டுடலாம். மறக்காம அதை காட்டணும் முதல்ல. நான் சாப்பிட்டு முடிக்கும் போது தான் தோசை பெருசு பெருசா வருதாங்க, பாத்தீங்களா இல்லையா? நானே பண்றது கல்லே ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீ சாப்பிட்ற உடனே கல்லே பதறது போதுக்கோ.
ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சிக்கிறேன். இது மட்டும்லாம் சாப்பிட்டா எனக்கு செட் ஆகுது. இது 3 வாட்டி சொல்லுது. ஆனால் உள்ள இறங்கினே இது. இப்போ பார்த்து போட்டி எதுக்கு ஓகே சனியா? கம்மியாடியே போதா? ட்ரை பண்ணி பாருமா, அப்படி விடவே மாட்டேன். ஒரு வாட்டி நீ சாப்பிட்டு பாரு போட்டிய, சரியா? அது இப்படி வச்சு அப்படியே சூப்பராக மாதிரி குக்கரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வேக போடுறோம். அது வச்சு அந்த கசகசா முந்திரி கசகசா தேங்காய் போட்டோன்னே அந்த டேஸ்ட்டே மாறி போகுது. எனக்கு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு வாய் ஊறுதானே, போட்டி பிடிக்காது. எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஒரு வாட்டி சாப்பிட்டு வாய் ஊட்டி விடுவா. எனக்கு வேணாம். இட்லிக்கு ஐட்டப்பா இன்னும் உடனே இருக்குங்க இன்னும். போகலாம். தோசையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு ரிலீவ் கிடச்சிச்சு. சரி நீங்கள் 2 பேரும் சாப்பிடணுமே, போனா போன்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிட்டேன். ஸ்பெஷல் டிஷ்ஷோட அம்மா வருகிறார். பாத்தியா, பார்க்கறதுக்கு இதான் கறி குழம்பு மாதிரி இருக்கு தெரியுமா? ஹரி ஸ்பெஷல் பொடிப்பா, கரண்ட பொடி, கரண்ட இட்லி பொடி. பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க எது ஸ்பெஷல் பாருங்க. இதுவா நாங்க சாப்பிட்டதா? அவங்க சொல்லுவாங்க போட்டி தான் சொல்லுவாங்க. போட்டி தான் சொல்லுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அது இல்லாமல் பிரண்டை பொடி போட்டு தோசை சாப்பிட்றாங்க. இதுதான் செம. எனக்கு வாய் ஊறுதே, நான் என்ன பண்றது? விக்கி வா சாப்பிடுவா. தோசை போட்டு பத்தலையா ஒன்னும் அவருக்கு சாப்பிட்டது. வாய் ஊறுதான பார்த்தா எனக்கு நடிக்காத வேணாம். நடிப்ப மண்ண வாயப்பாரு. இதெல்லாம் கேஸா இருக்கு. சாப்பிடு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டானாமா? அட்டகாசமா இருக்குப்பா. என்னக்கா முதல்ல வெளியே அப்படியே மாத்திட்டீங்க, குக்கர் காலி பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள சரி இவ்வளோ போட்டி காலி பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள பாரு போட்டியே காணும். சாப்பிடுற எவ்வளவு செஞ்சு நம்ம கொஞ்சம் தூரத்து சாப்பிடலாம். போட்டியை சாப்பிட்றோம், முருங்கை சாப்பிடணும், பக்கத்துல இருந்து போட்டியை காலி பண்றது. எக்கி சாப்பாடு கேக்குமா? எக்கி அம்மா மேல ஏறி கேக்குது. நீங்க ஒருத்தர் பேர் பக்காரங்க இரு எல்லாம் வந்து பால் சாதம் தான் போடணும். ஆமா, பால் சாதம் தயிர் சாதம் தான் போடணும் சொல்லிடுறாங்க. யார் சொன்னா? வந்தா சொன்னாங்க. குட்டி ஒருத்தர் பிடிச்சுட்டாங்க. நடுவில் வச்சா எங்கடா வைப்பேன்? போட்டி விட அவனுக்கு ஒரு தோசை ஒரு கண்டி சாப்பிட்டோம். நம்ம அவனுக்கு கூட போட்டியா அந்த பையன் வீடியோ எடுத்து ஒல்லி ஆயிட்டான். ஒரு தோசைடா வச்சு போடுங்க. சரி அவனுக்கு தோசை போடுறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம பொண்ணு சாப்பிட்டு பார்த்து என் பொண்ணு பயந்துட்டான். தோசை கேட்கறதுக்கே பயப்படுறான். ஒன்று மட்டும் போடுங்க. சாருப்பா, மாவு நிறைய இருக்கு.
அவன் போட்டு விடுண்ணா. ம் ஓகே பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் பாய்.